நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கணம் பண்ணுவது கர்த்தர் இந்த கிருபைக்காய் அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். பயப்படாதே. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவளை, ஆண்டவர் விசுவாசிக்கிறவளை ஆண்டவர் கொடுக்குற முதல் வாக்கு தத்துவம் என்னென்னா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இங்கே 3 காரியத்தை சொல்கிறாரு. முதல்ல பயப்படாதே, 2வது திகையாதே, 3வது கலங்காதே. அப்படின்னா இந்த பூமியில் வசிக்கிற எல்லா மனுஷனுக்கும் பயம் உண்டாகும்னு ஆண்டவர் அறிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் சொல்கிறார் பயப்படாதே. இயேசு படகுல இருக்கும்போது சீசர்களும் படகுல இருக்காங்க. ஆனால் சூழ்நிலையை பார்க்குறாங்க. கடல் கொந்தளிக்குது, கடல் அலை மோதுது. அப்படி பார்த்தோன்னே இவங்க உடனே பயந்துட்டாங்க. ஐயோ, என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு பயந்து தான் ஆண்டவர் எழுப்புகிறாங்க. அப்படி ஆண்டவர் எழுப்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசியாயிரு. பாருங்கள், விசுவாசியாயிருன்னு அவர் சொல்கிறது காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் சூழ்நிலையை பார்த்தோன்னா அவனுக்கு பயம் உண்டாகும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசியாயிரு. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற தைரியமும் தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ளே காணப்படணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா, இந்த ஆண்டவர் செய்வார். நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போது நம்ம பலவீனமாக இருக்கணும்னு அவருக்கு அறிஞ்சு வச்சுருக்காரு. நீ பலவீனமான பாத்திரம், நீ பலவீனமாக இருக்க, அதனால் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படி நீதியின் வலது கரம் எப்போதும் நம்ம கூட இருக்கிறது என்று வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.